உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழும் இறை சமூகமே, இன்று நம் தாய் திரு அவையானது நற்செய்தியாளரும் மறைசாட்சியுமான புனித மார்க்குவின் திருவிழாவை கொண்டாடுகிறது. மார்க்கு நற்செய்திதான் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி. மற்ற நற்செய்தி நூல்களுக்கு இதுவே ஆதாரம். மார்க்கு புனித பேதுருவோடு இணைந்து திருத்தூது பணியாற்றியவர். இவர் பவுல் பர்னபாவின் உடன் பணியாளர். ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு போன்றவற்றை இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு இணைத்து கிறிஸ்தவர்களின் உள்ளங்களில் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கையை விதைத்தவர் புனித மார்க்கு நற்செய்தியாளர். நற்செய்தி என்பது ஒரு வித்து. இது உலகில் ஊன்றப்பட்டு வளர்ச்சி பெற்று உலக மக்களை ஆட்கொள்ள வேண்டும். நற்செய்தியானது அனைத்து மக்களுக்கும் அனைத்து சூழல்களிலும் அனைத்து பாணிகளிலும் அறிவிக்கப்பட வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் தலையாய கடமை நற்செய்தியை அறிவிப்பதே. மார்க்குவின் வார்த்தைகள் துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையையும் நல் வழியையும் காட்டியுள்ளன. இயேசுவே இறைமகன், இயேசுவே மெசியா என்ற நற்செய்தியை புறவினத்தாருக்கு அறிக்கையிடுவதே இவரது நற்செய்தியின் நோக்கமாக இருந்தது. புனித மார்க்கு வெனிஸ் நகரின் பாதுகாவலர். மார்க்குவின் நற்செய்தி நம் வாழ்வின் அடித்தளமாக உள்ளது போன்று நம்முடைய வாழ்க்கை என்னும் நற்செய்தியும் அனைவருக்கும் வாழ்வு அளிக்க வேண்டும். நற்செய்தியை நம் வாழ்வால் அறிவிப்பதே திருமுழுக்கு பெற்ற நம் அனைவரின் முதன்மையான கடமையாகும். உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தந்த உன்னதமான கடமை நற்செய்தியை அறிவிப்பதும் நம்பிக்கை கொண்டோருக்கு திருமுழுக்கு அளிப்பதுமே ஆகும். கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வேண்டும். தூய பவுலடியார், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று கூறுகிறார். தூய பேதுரு இன்று முதல் வாசகத்தில் எல்லா அருளும் நிறைந்த கடவுள் தம் மாட்சியில் பங்கு கொள்ளவும் அவரின் அருளில் நிலைத்து நிற்கவும் நம்மை அழைக்கிறார் எனவும், செருக்குடன் வாழ்வோரை இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் இருப்போருக்கு கடவுள் கருணை காட்டுவார் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் தூய மார்க்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அறிவித்ததோடு புனித பவுல் மற்றும் புனித பேதுரு ஆகியோருடன் இணைந்து நற்செய்தியை உலகெங்கும் அறிவித்தார். வாழ்வின் வார்த்தை நற்செய்தியாளர்களின் தின உணவாகின்றது. நீதியை மார்பு கவசமாக அணிந்து நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டு அமைதியை அருளும் நற்செய்தியை அனைவருக்கும் அறிவித்து கிறிஸ்து செய்த அனைத்து அருள் அடையாளங்களையும் செய்து காட்டியவர்கள்தான் நற்செய்தியாளர்கள். ஆகவே நாமும் திருமுழுக்கு என்னும் அடையாளத்தினால் இறை நற்செய்தியாளர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து இறை தூதுவர்களாய் இறைப்பணி செய்வோம். நற்செய்தி நம் வாழ்வின் உயிர் மூச்சு ஆகட்டும்.